நான் கிரிப்டோக்குள்ளே 2018-19 சமயத்தில் என்ட்ரு ஆகியிருந்தேன். அந்த டைமில் நான் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருந்தனால எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. ஓவர் த டியூ கோர்ஸ் நான் கிரிப்டோ பற்றி தேடி கற்றுக்கிட்டேன். இப்போ கிரிப்டோனா என்னென்னா, கிரிப்டோ கரன்சினா என்னென்னு டைப் பண்ணி கற்றுப்பேன். பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பிட்காயின் பற்றி டைப் பண்ணி அதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டது தான் நான் கற்றுக்கிட்ட வழி. நிறைய பேர் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு A to Z ஒரு கைடு இருக்குதா ப்ரோ, நான் கிரிப்டோவை பற்றி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்லேருந்து கிரிப்டோனா என்னலேருந்து எல்லாத்த பற்றியும் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடு இந்த முறையில் நம்ம இதுன்னு லைனாக படிச்சுட்டு வந்தால் அது கரெக்டாக இருக்கும். அப்படி ஏதாவது கோர்ஸாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. மேபி இருக்கலாம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அது மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸோ ஒவ்வொரு கோர்ஸ் வைஸோ ஒரு கோர்ஸில் நீங்கள் ஒன்று கற்றுக்கிற போல் இருக்கும். நம்ம சேனல்லையுமே கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு A to Z கைட் மாதிரி ஒரு A to Z ஒன் பை ஒன்னாக ஒரு ஃபாலோ அப் மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ண கிடையாது. அப்போது எடிட்டிங்காக இருக்கட்டும், தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பெருசாக காரணம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். பட் இப்போது ஒய் நாட் நம்ம இப்போவுமே பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியோட ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறோம்னா அதோட ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக கிரிப்டோ கரன்சினா என்ன, இந்த கிரிப்டோ மார்க்கெட், இந்த கிரிப்டோ வர்த்தகம் ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, மற்ற மார்க்கெட்ஸ்க்கும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடியோ எவ்வளோ வேணால் போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு இருக்குது. சாதாரணமான ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் டீட்டெயிலாக நம்ம பேச முடியும். கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது ஃபினான்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு மார்க்கெட். ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க தெரிஞ்சிக்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கனால நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கான அளவீடு அப்படிங்கிறது அளவே இல்லை. டே டு டே தெரிஞ்சுட்டே போகலாம். முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, இது கிரிப்டோகிராஃபி ப்ளஸ் கரன்சி. கிரிப்டோகிராஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி தான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்க பேஸு. அண்ட் இதுக்கு கரன்சி நேச்சர் இருக்கனால கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு நேம் டிரைவ் ஆகுது. முதல்ல இது 2009 சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிற ஒரு சூடோ நேம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் இந்த சாஃப்ட்வேர், பேசிக்காக பிட்காயினே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகப்படுது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கிரிப்டோகிராஃபி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி மெத்தட் மூலமா மேபி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிளாக் செயின் பற்றி அண்ட் கிரிப்டோ கரன்சி பற்றி அவேர்னஸ் இருந்ததுன்னா இந்த பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஆஸ் இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ டேக் எனி பிளாக் செயின், இப்போ பிட்காயின் ஒரு சாஃப்ட்வேர், எத்தேரியம் ஒரு சாஃப்ட்வேர், இப்போ கிரிப்டோ கரன்சி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பிட்காயினாக இருக்கட்டும், எத்தேரியமாக இருக்கட்டும், இப்போ ஜிமெயில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ ஜிமெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடின்னு ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டுன்னு இருக்கும். சேம் கைண்ட் இப்போ நம்ம பிட்காயின் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீன்னு இருக்கும். பப்ளிக் கீ நம்மளோட மெயில் ஐடி மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேட்டாவோ ஏதாவது மெசேஜ் அனுப்ப நினைக்கிறாங்கன்னா நம்மளோட பப்ளிக் கீ பேஸ் பண்ணி அதுக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் அவங்க இமெயில் அக்சஸ் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்மளோட ப்ரைவேட் கீ இருந்தால் யார் வேணால் நம்மளோட பிட்காயினோட அந்த பர்டிகுலர் வேலட் அக்சஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். இந்த டிரான்சாக்ஷன் ஆஷ் பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ முடிஞ்சிச்சு. இந்த டிரான்சாக்ஷன் ஆஷ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம பேங்க்ல நம்மளோட அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், A to B நடக்குது. ஸோ நடுவில் இந்த பேங்க் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்க எல்லா டேட்டாஸும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்க தான் ப்ராசஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ரலைஸ்டாக இந்த பேங்க் மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இல்லாமல் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், பிட்காயின் இது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பற்றி நான் லேட்டரான வரேன். ஸோ இப்போ A to B எப்படி நடக்குதுன்னா பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா யூபிஐயில் நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், அந்த யூபிஐ ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படிங்கிறது. இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் வச்சு நீங்கள்
அந்த பர்டிகுலர் அந்த டிரான்சாக்ஷனுக்கான எந்த அட்ரஸ்லேருந்து என்ன மெசேஜ் வந்து போச்சு இன்னொரு அட்ரஸ்க்கு அப்படிங்கிறது அது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக டிரான்சாக்ஷன் ஹேஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் இந்த கிரிப்டோகிராஃபி மெத்தட் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் இந்த பிளாக் செயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் ஆப்வியஸாக இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஸோ அத்தாட்சி, அதாவது நான் இந்த வேலட்டோட ஓனர் நான் தான்ப்பா அப்படின்னு ஒரு டேட்டா ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நான் வந்து சைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இந்த உலகத்தில் வர்த்தகம் மார்க்கெட்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் ஆனது வந்து இருக்குது. லிக்விட் மார்க்கெட்ஸ் அண்ட் இல்லிக்விட் மார்க்கெட்ஸ்னு நம்ம 2 வகையாக வந்து பிரிக்கலாம். இல்லிக்விட் மார்க்கெட்ஸ்னால் ஃபார் ரியல் எஸ்டேட் இதெல்லாமே வந்து இல்லிக்விட் மார்க்கெட்ஸ் தான். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக வந்து ஒர்க் ஆகும். என்எஃப்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி தான். இப்போ லிக்விட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதாவது கரன்சி மார்க்கெட், ரூபா அப்புறம் டாலர் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் கரன்சி மார்க்கெட். அண்ட் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட். அண்ட் இதை தொடர்ந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வரும். அந்தந்த நேஷன்ஸ்க்கு அந்தந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆனது வந்து இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது லேட்டர் இந்த லைக் ஃபார் இந்த 1.5 டெக்கேட் அந்த மாதிரி, அதாவது ஒரு கடந்த ஒரு 15 வருஷத்தில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஒன்று. 2009 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிற முதல் கிரிப்டோ கரன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து பப்ளிஷ் ஆகப்படுது. உங்களுக்கு ஒரு வெளி தோற்ற ஐடியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $11 to $12 trillion வேல்யூவேஷன் அப்படிங்கிறது. அதெல்லாம் டாலர் மதிப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக வந்து புரியறதுக்காக. அமெரிக்கா தானே பவர்ஃபுல் கண்ட்ரியில் முதல் கட்டத்தில் வந்திருக்காங்க. அவங்களோட எக்கனாமி தான் மிகப்பெரிய எக்கனாமியாக இப்போ வரைக்கும் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஸோ அவங்களோட மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 46 to 48 trillion வந்து இருக்குது. இப்போ அதுக்கடுத்து சைனா 6 to 8 trillion அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுமே வந்து டாப் 5 வந்துட்டோம். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா $4 to $5 trillion வேல்யூவேஷன் வந்து இருக்குது. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், கோல்டு வந்து ஒரு சிங்கிள் ஒரு மெட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. இப்போ கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வைட் ஓப்பனான ஒரு மார்க்கெட்டு. லைக் எல்லா நேஷன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஸோ இது டெக்னாலஜி ப்ளஸ் ஃபினான்ஸு. இப்போ என்னடானா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ எங்கேருந்து வருது? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி இப்போ ஃபார் பிட்காயின் வந்து எடுத்துப்போம். பிட்காயின் வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. பிட்காயினுக்கு வந்து இருக்க விஷயம் என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலயமா தான் எல்லாத்தோட விலை அப்படிங்கிறது ஏறுறதும் இறங்குறதும் வந்து இருக்கும். ஸோ பிட்காயின் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் எவர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் வந்து இருக்கனால ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து கவனம் செலுத்தும் போது, நிறைய பேர் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் நிறைய, ஏன்னா இப்போ தக்காளி கம்மியாக அறுவடை நடக்குதுன்னா தக்காளி நிறைய பேர் தேவை இருக்கும்போது அதோட ப்ரைஸ் ஆப்வியஸாக வந்து ஷூட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போது எந்த ஒரு அசட் எடுத்தாலும் கோல்டு, ஏன் இப்போ வரைக்கும் கோல்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா பேசிக்காக நிறைய ஆர்னமெண்ட்ஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் கோல்டு வாங்குறோன்னா எல்லாம் யூனிவர்சலாக அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கோல்டுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் சென்ச்சுரிஸாக வந்து நடக்குது. ஸோ இனிஷியலாக கோல்டு பேக்கப் பண்ணி தான் ரூபா நோட்ஸே வந்து ஃபியட் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கோல்டு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோல்டு இத்தனை காலமாக நம்மளுக்கு நம்பிக்கைன்ற கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் வந்து இப்போதைக்கு 2009 ஒரு 15 இயர்ஸாக வந்து இருக்கனால, அதனால தான் பிட்காயினை இன்னி தேதி வரைக்கும் பிட்காயினை பீட் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து வரவே இல்லை. இந்த ராக்கியை கொள்றதுக்கு இன்னொரு ராக்கியை பிறக்க வைக்க முடியாதா? எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்பன் மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. அதையும் தாண்டி பிட்காயினில் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ரோபஸ்டான ஒரு நெட்வொர்க் பிட்காயின் தான் இப்போதைக்கு இருக்க வரைக்கும். நான் இந்த வீடியோலேயே வந்து சொன்னேன்னா லைக் இது வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி லைக் போயிட்டே வந்திருக்கும். நான் அடுத்த வீடியோவில் பிட்காயினுக்கு இருக்க இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் என்ன, ஏன்னா நிறைய பேர் கோல்டுனா ஃபிசிக்கலாக வந்து பார்க்க முடியுது. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு கம்பெனி வந்து நடக்குது, அது பின்னாடி ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பிட்காயினுக்கு எதுவுமே வந்து இல்லை, ஜஸ்ட் அது ஒரு வர்ச்சுவலான ஒரு விஷயம். சும்மா ஒரு 21 மில்லியன் இருக்கனால
அதனால் நிறைய பேர் வாங்குறாங்க, ப்ரைஸ் மேலே போகுது அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. பிட்காயினுக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆனது வந்து இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூவேஷன்னா $1.5 trillion, 1.5 to 1.6 ட்ரில்லியனாக இன்னைக்கு தேதிக்கு வந்து இருக்குது. போன புல்ரன் அதாவது 2021 பார்த்தீங்கன்னா $3 trillion வரைக்குமே வந்து போச்சு. கிரிப்டோ கரன்சிக்கான அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக ரொம்ப ரேப்பிடாகவே வந்து நடக்குது. இந்த 15 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், இது இந்தியாவாக இருக்கட்டும், லைக் பேன் பண்ணாங்க, இப்போ ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அக்ராஸ் குளோப் அப்படிங்கிறது ரெகுலேஷன் நோக்கி தான் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டி அந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பிட்காயினோட நோக்கம் என்னென்னா பேமெண்ட் சிஸ்டம்காக தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதோட இந்த சப்ளை வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இருக்கனால நிறைய பேர் பிட்காயினில் வந்து ஆர்வம் வந்து காட்டுறனால ஒரு அசட் கிளாஸாக வந்து மாறி ரொம்ப இந்த சப்ளை கேப்பாக இருக்கனால அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து ஷூட்டாக இருக்குது. பிட்காயினில் என்ன தான் பிட்காயின் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தாலும் அதுலேயும் நிறைய குறைகள் வந்து இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு தேவையா, இது எதை நோக்கி வந்து போயிட்டுருக்குடானா விஷுவலைசேஷன் அந்த அளவுக்கு குறுகிய வட்டத்தில் வந்து வைக்க முடியாது. இது ரொம்ப ஒய்ட் ஓப்பனாக லைக் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இது வந்து. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் வந்து ஒரு 50 இயர்ஸ் தான் வந்து ஆகுது, கிரிப்டோ வந்து ஒரு 15 இயர்ஸ் தான் வந்து ஆகுது. ஸோ நிறைய விஷயங்கள் பாஸ் ஆக நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கெட்டில் நடந்துட்டு தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை லைக் இந்த பிட்காயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பிட்காயின் சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஃபுல்லாக இந்த மைனர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்களா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்போ பிட்காயினை ரீப்ளேஸ் பண்ணால் ஏன் எத்தேரியமால முடியல, ஏன் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ்னால முடியல, அண்ட் இந்த பிட்காயின் கேஷுக்கு பிட்காயினுக்கு இருக்க வித்தியாசமாக இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டும் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் இந்த காயின் மார்க்கெட், காயின் கெக்கோலலாம் இந்த NFT, டிஃபை அது இதுன்னு எவ்வளோ விஷயம் வந்து எவ்வளோ நிறைய இந்த எத்தேரியம் கில்லர், பிட்காயின் கில்லர் அது இதுன்னு வந்து இருந்தாலுமே கூட இப்போ 1.5 trillion 1.6 trillion மார்க்கெட் கேப் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எத்தேரியமோட டாமினேஷன் தான் மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. அதுவுமே பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60%, 70% வரைக்குமே எப்பவுமே டாமினேஷன் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. அப்போது என்ன தான் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து பண்ணுறது, மற்றதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிட்காயின் எத்தேரியம் தான் சுப்பீரியராக மார்க்கெட்டில் வந்து நிலவிடுச்சு. மற்ற இனோவேஷன்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்குது. பட் மெயின் ஸ்ட்ரீம் வந்து பிட்காயின் எத்தேரியம் தான் இப்போதைக்கு வந்து ஸ்பாட்லைட்டில் வந்து இருக்குது. இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஜோவியலாக ரொம்ப காமிக்கலாக கூட வந்து சொல்ல முடியும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோக்கான டாபிக் எதுவாக வந்து இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பாய்.